ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, அக்கா வீட்ல விருந்து. ஃப்ரெண்ட்ஸ், மாப்பிள்ளையும் பொண்ணையும் வந்து பொண்ணு வீட்ல அழைச்சிட்டு போனாங்க. அதுக்கு நம்ம விருந்து போட்டு அனுப்பிச்சோம். அந்த வீடியோ தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேனலை இப்பதான் பாக்குறீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் அழுத்திக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்த்துட்டு பிடிச்சதுன்னா லைக்கும் கொஞ்சம் தட்டி விட்டுடுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலையிலே அக்கா வீட்டுக்கு போயிட்டேன். நிறைய வேலை இருக்கும் அப்படின்றதுனால காலையில சீக்கிரம் ஏஞ்சி இங்க வீட்டு வேலை எல்லாம் முடிச்சிட்டு பசங்களுக்கு எல்லாம் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நானும் கௌசியப்பா மட்டும் போனோம். அங்க போயிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இது பண்ணோம். மாமா என்ன சொன்னாருன்னா வந்து சிக்கன் வடை இதெல்லாம் மட்டும் நீங்க செஞ்சுக்கங்க, பாயாசம், ஒரு சில சைட் டிஷ் எல்லாம் நீங்க செய்யுங்க, சாப்பாடு கூட்டு இந்த பொரியல் ரசம் மோர் எல்லாமே வந்து நம்ம ஹோட்டல்ல வாங்கிக்கலாம் அப்படின்னாரு. ஏன்னா வந்து அவங்களுக்கு காலையில ஒரு வேலை இருந்திருக்க மாட்டிருக்குது. விசேஷத்துக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கே வந்து 9:30க்கு தான் அவங்க வந்தாங்க. கரெக்டா நாங்களும் போறோம், அவங்களும் அப்பதான் வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் வேலை ஆரம்பிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்னுட்டு மாமா வந்து ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிடலாமா, நீங்க நான்வெஜ் மட்டும் செஞ்சுக்குங்க, வடை பாயாசம் எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, அதுவும் நல்லா தானே இருக்குது அப்படின்னுட்டு. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு முன்னாடிதான் ரொம்ப இந்த கல்யாண விசேஷத்துல ரொம்ப டயர்டா இருந்தோம். எல்லாருக்குமே டயர்டா தான் இருந்துச்சு. சரி ஓகே, அக்காவும் எனக்கு முடியலன்னுட்டு இருந்தா. சரி வாங்கிடலான்ட்டு அப்புறமா வந்து ஆர்டர் சொல்லிட்டாங்களாட்டு இருக்குது காலையிலேயே. அதுக்கப்புறம் வந்து நாங்க நான்வெஜ் வடை பாயாசம் இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம், அப்பளம்லாம் நம்ம பொரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அதால வந்து ரொம்ப கொஞ்சம் லேசியாவே போச்சு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட வேண்டியது இல்ல. சிக்கன் வந்து நம்ம தாளிச்சு ஊத்திடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி நல்லா தொக்கு மாதிரி சூப்பரா வைக்கணும் அப்படின்றதுனால வெங்காயம் தக்காளி எல்லாம் நிறைய போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியே ஊத்துல, எவ்வளவு தண்ணி இருக்குது பாருங்க. நல்லா சிக்கன் அப்படியே அந்த எண்ணெயிலேயே பிரட்டிட்டு அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் வந்து மசாலா அதெல்லாம் போட்டு நல்லா அப்படியே கிளறி விட்டோம். மிளகா பொடி வந்து வீட்டுலதான் அக்காவும் அரைப்பா. அதுலயே வந்து தனியா பொடி எல்லாமே இருக்கும். எல்லாம் சேர்ந்து வந்து குழம்பு மிளகா பொடி மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன். அதையும் போட்டாச்சு. கடைசியா வந்து சிக்கன் மசாலா போட்டு மிளகுத்தூள் போட்டு இறக்கிக்கலாம் அப்படின்ட்டு நல்லா வேக வச்சோம். அதுக்கப்புறம் வந்து சரி ஒரு ரவுண்டு டீ போடலாமா, டீ டைம் ஆயிருச்சு அப்படின்னோம். அது டீ எல்லாருக்கும் குடுத்துட்டு நாங்களும் குடிச்சிட்டு கொஞ்சம் அப்படி பேசிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சரி ஒவ்வொன்னா செஞ்சிடலாம் சீக்கிரம். ஏன்னா வந்து 12 மணிக்கெல்லாம் அவங்க வந்துட்டாங்கன்னா அதுக்குள்ள நம்ம ரெடியா இருக்கணும்ல. எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு நம்ம கிச்சன் சுத்தம் பண்ணோன்றதுனால டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கலாம்னு பண்ணிட்டு இருந்தோம். இப்ப வந்து நல்லா பாருங்க கருவேப்பிலை நல்லா அந்த தண்ணி விடுது பாருங்க. சிக்கன்ல அநியாயத்துக்கு தண்ணியா வருது. என்னடா இது குழம்பு மாதிரி ஆயிடும் போல இருக்குதே அப்படின்னுட்டு இருந்தோம். ஆனா வந்து நல்லா பதமா வந்துருச்சு. சிக்கன் வேகறதுக்குள்ள இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பருப்பு பாயாசம் வைக்கலாம் அப்படின்னோம். அப்புறமா வந்து பாசி பருப்பு வேக வச்சுட்டு இப்ப வெல்லம் வந்து அப்படியே நல்ல பாகு எடுத்தோம். தகுதி வந்து எதை எடுக்கலாம் அப்படின்ட்டு கண்ணு அதிலே தாங்கணும். நான் எல்லாத்தையும் எடுப்பேன், பரவாயில்லையா? அதனாலதான் வேணுன்றது மட்டும் இருக்கும். அதை நீ எடுத்தாலும் பரவாயில்ல, நான் வேணாம் கட் பண்ணிக்கிறேன். எடுக்காது இருந்தாதான் ஒண்ணும் இல்ல. அவன் அப்படி பண்றதே தெரிஞ்சுக்குவா. கொஞ்சம் சிம் பண்ணுவீங்களே கொஞ்சம் குறைச்சிடுதான். இது உள்ள சூடு ரெடி இரும்புல பேக் லைட் வச்சிருந்தோம். ரேடியேஷன் ஆகுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நல்ல வெள்ளம் கரைஞ்சிருச்சு. சரி இத பாத்துக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப முத்திருச்சுனாலும் நல்லா இருக்காது. நல்ல சிம்ல வச்சுட்டு சிக்கனை
கொஞ்ச நேரம் வந்து சதீஷை பார்த்துக்க சொன்னோம். கொஞ்ச நேரம் இருடா, இதை முடிச்சுட்டு வந்துடுறேன் பாயாசம் வேலையை அப்படின்னுட்டு கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணி அதை பார்த்துட்டு இருந்தான். தண்ணி கம்மி ஆயிடுச்சு, இன்னும் ஊத்துங்க. டேய், அதுலயே இருக்கிற தண்ணியே வந்துங்குது. அது தண்ணியே ஊத்துல நாங்க குழம்புல வேணாம். தண்ணி கம்மியாயிடுச்சு. என்னதான் வந்து நம்ம வேலை செஞ்சாலும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து எவ்வளோ வேலை செஞ்சாலும் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஜாலியா தான் போவோம். அப்படியே நல்லா பேசிட்டு அரட்டை அடிச்சிட்டு ஜாலியா ஒரு மாதிரி போவோம். வேலை செய்யறதே தெரியாதுன்னு வச்சுக்கலேன். ஆனா அதுக்கப்புறம் தெரியும், எல்லாரும் வீட்டை விட்டு போயிட்டு இருக்கோம், தனியா உட்கார பாருங்க, அப்ப டயர்டு தெரியும். அந்த மாதிரி தான் வந்து செம்மையா அரட்டை அடிச்சிட்டு பேசிட்டு பசங்களோட என்ஜாய் பண்ணினே வாயடிச்சுட்டே இன்னைக்கெல்லாம் வேலை போயாச்சு. சூப்பரா கடகடன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க வரதுக்கு முன்னாடி ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே நாங்க ரெடி பண்ணிட்டோம். அவ்வளவுதான். நல்லா வந்து பாகு நல்லா பாருங்க சூப்பரான பதம் வந்துருச்சு. எடுத்து அந்த பருப்புல ஊத்தியாச்சு. செம்ம அட்டகாசமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து இந்த பாயசம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும்னு வச்சுக்கங்களேன். வெறும் பால் பாயசம் விட வந்து இந்த மாதிரி வெல்லம் பருப்பு பாயசம் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் சரி இது நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இதையே வச்சுட்டோம். செம்ம அட்டகாசமா இருந்தது. அப்புறம் வந்து எல்லாரும் ஒரு டம்ளர் சூடா குடிச்சிட்டு இருந்தாங்க. நானும் அக்காவும் வந்து கொஞ்சம் வேலையில குடிக்க முடியல. அதுக்கப்புறம் எல்லாம் அவங்க எல்லாம் போன பிறக்கும் அதுக்கப்புறம் தான் நாங்க டேஸ்டே பார்த்தோம். அந்த மாதிரி ஓடிட்டு இருந்தோம். இந்த வடை வந்து எத்தனை கை மாறுச்சு தெரியுங்களா? அக்கா கொஞ்சம் போட்டா, நான் கொஞ்சம் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து நாங்க போட்டுட்டே இருக்கும்போது சித்தி வந்தாங்க. சித்தியும் வந்து சரி நான் போடுறேன், நீங்க வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு அப்படின்னாங்களா. சரி அப்புறம் அதுக்கப்புறம் சித்தி கிட்ட வந்து அதை ஒப்படைச்சிட்டோம் அந்த பொறுப்பை. அவங்க கொஞ்சம் போட்டாங்க. அந்த மாதிரி வந்து வடை கை மாறிட்டே இருந்தது. போட்டது வந்து சித்தி போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் எடுத்துட்டு இருந்தேன். அக்கா வேற வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டா. அந்த மாதிரி வந்து கை மாறி மாறி வடையை ஒரு வழியா சுட்டாச்சு. இன்னும் கூட வரும் அடுத்த கிளிப்பும். இப்ப பாத்தீங்கன்னா வந்து சிக்கன் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் வந்து ஈரப்பதம் இருந்தது. அதால கொஞ்சம் சரி சிம்ல வச்சு அப்படி சுண்டிருட்டோம் அப்படின்னு வதக்கிட்டு இருந்தோம். இப்பதான் சித்தி வந்தாங்க. வரும்போது நாவப்பழம் ரோட்ல வர வழியில இருந்திருக்க மாட்டிருக்குது, அதை வாங்கிட்டு வந்தாங்களா. அதை ஆளுக்கு ஒண்ணு வாயில போட்டுட்டு அப்படியே அரட்டை அடிச்சுட்டு வாய் பேசிட்டு அப்படியே சமைச்சிட்டு இருந்தோம். லாஸ்டா டச் வந்து அம்மா இவ்வளவு நேரம் அங்க இருந்தாங்களா, நீங்க மட்டும் செய்றீங்க, சரி நானும் தான் வரனே அப்படின்னு பேசி கொடுத்துட்டே வந்து மிளகு தூள் கடைசியா போட்டு சிக்கன் ஒரு வழியா இறக்கியாச்சு. சரி மேல வச்சு ஸ்லோவா பண்றதை விட இந்த அடுப்புல வச்சோம்னா சீக்கிரம் ஆயிடும்ன்றதுனால இந்த பெரிய அடுப்புல எடுத்து எண்ணெயை தூக்கி போட்டாச்சு. அது ரொம்ப நேரம் வேகிற மாதிரி இருந்துச்சு வடை. சரி இது சரிப்பட்டு வராது, அவங்க வந்தே வந்துருவாங்களாட்டு இருக்குது அப்படின்ட்டு கீழே எடுத்து வச்சாச்சு பெரிய அடுப்புல. இங்க வைக்கும் போதுதான் சித்தி வந்து சரி நான் பாக்குறேம்மா, நீங்க மத்த வேலை ஏதாவது இருந்தா பாருங்க அப்படின்ட்டு சித்தி போட்டுட்டு இருந்தாங்க. நான் எடுத்துட்டு இருந்தேன். பாயசம் எல்லாம் இறக்கியாச்சு. கடைசி டச்சா இத பண்ணலன்னா எப்படி பாயசம் பினிஷ் ஆகாது. அதெல்லாம் வந்து நல்லா கை நிறைய 2 கை அளவு இருக்கும் முந்திரி எடுத்து போட்டு நெய் ஊத்தி செம்மையா வறுத்து பார்க்கும் போதே பாருங்க அப்படியே வாயில நாக்குல தண்ணி ஊறுது. அப்படியே முந்திரியை நல்லா வறுத்து கொட்டி செம்ம அட்டகாசமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா வந்து சூடா நானும் அக்காவும் தான் குடிக்கல, இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் நாங்க சூடு பண்ணி தான் குடிச்சோம். கடைசியா எல்லாரையும் வழி அனுப்பிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அப்புறம் சூடு பண்ணி குடிச்சோம். மாமா வந்தாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சாமா அப்படின்னு வந்தாரு. அதுக்கப்புறம் டீ சாப்பிட்றீங்களா மாமான்னுட்டு அப்புறம் டீ வச்சு கொடுத்துட்டு லாஸ்டா தான் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. வடை போட்டாச்சு. சிக்கன் பாருங்க செம்ம எம்மியா இருந்தது. சிக்கன் அன்னைக்கு அடிச்சுக்க முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி பாயசம் ரெடி பண்ணியாச்சு. அவங்க வந்த அதுக்கப்புறமா அப்பளம் போடலான்றதுனால அதை மட்டும் நிறுத்தி வச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அப்பளம் போட்டோம்னா ஒரு மாதிரி கச்சிப் மாதிரி ஆயிடும். அதால வேணவே வேணாம், வந்து நம்ம தண்ணி அவங்க ஜூஸ் அதெல்லாம் குடிக்கிறதுக்குள்ளே நம்ம அப்பளம் பொரிச்சிடலான்றதுனால அது மட்டும் வெயிட்டிங்ல போட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அரட்டை சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸ் இருந்தது. எங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சு. சரி அப்படியே எல்லாரும் உக்காந்துட்டோம், வேலை செஞ்சு அழுத்துருச்சா, சரி கொஞ்ச நேரம் உட்காரலாமே அப்படின்னு உட்காந்து கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் அப்படியே பேசிட்டே இருந்தோம். அதுக்குள்ள சாப்பாடு வந்துருச்சு வேலை ஏன்ச்சு ஓடு அப்படின்னு ஓடணும். அப்புறமா ஒவ்வொன்னா பொறுமையா ஒவ்வொன்னா அப்படி கீழே முதல்ல வச்சிருக்கிட்டியா, அப்படி வச்சிரு.
ஒண்ணுமே கீழே வச்சிருக்காங்க நான் ஊத்திடுறான் எடுத்து ஊத்தி ஈஸியா இருக்கும் மேல. இல்ல நம்ம பாத்திரத்திலே மாத்திக்கோ இன்னும் அப்படியே கூட வச்சு நீ கீழே வெய்ய. ஆஹா அது முடியாதுக்கா நம்ம எடுத்துதான் ஊத்திக்கணும். போட்டு நம்ம அதுல போட்டுக்கலாம். இங்க இருக்குது ரசத்துக்கு ஒன்று வேணும்ல, அது ரசத்துக்கு எடுத்துங்க. ரசத்துக்கு ஒன்று பெருசாக தேவைப்படுறா. அதுக்கெல்லாம் ஒன்றும் எவ்வளோ இதுக்கெல்லாம் ஹோட்டல்ல வந்து கேரியர்ல கொடுத்ததெல்லாம் எல்லாம் வந்து பாத்திரத்துல ஊத்தி தேவையான இதுல வந்து பாத்திரத்துல ஊத்தி வச்சிருந்தோம். குட்டி குட்டி பக்கெட்டுங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு பரிமாறத்துக்கு ஏத்த மாதிரி. அதெல்லாம் வந்து சாம்பார் ரசம் மோர்லாம் ஊத்திட்டு பாயசம் ஒண்ணுத்துல ஊத்திட்டு அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி பாத்திரத்துல மத்த இதெல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டாங்க பொண்ணு வீட்டுல இருந்து வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அவங்களுக்கு ஜூஸ் கொடுத்துட்டு தண்ணி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படி உக்காந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட இது பண்ணோம். அவங்கள அழகா சூப்பரா சாப்பிட்டாச்சு. நம்மளோட பொறுப்பும் முடிஞ்சாச்சு அப்படிங்கிற மாதிரி. சரி கொஞ்சம் அப்படி வெளியே பாக்கலாம். காலையில இருந்து வெளியே கூட நிக்கல நானு. அடி வெளியே வந்தேன். கௌசியப்பா அடி உட்காந்து பேசிட்டு இருந்தாரு. வீடியோ எல்லாம் கண்டிப்பா இன்னைக்கு கௌசியப்பா தான் எடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் வேலையில இருந்ததுனால கௌசியப்பா கிட்ட கொடுத்து என்னன்னா அப்பப்ப கொஞ்சம் வாங்க எடுங்கன்னிட்டு இருந்தேன். இப்ப பசங்க எல்லாரும் சாப்பிட்டதுனால பசங்களும் பேக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க பொண்ணு வீட்டுக்கு போறதுக்கு. எல்லாம் சாப்பிட்டு ரிலாக்ஸா உக்காந்தாச்சு. நல்லா இருக்கிற நேரத்துல கிளம்பலான்றதுனால கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா கொஞ்சம் உக்காந்தாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படி பேசிட்டு இருந்தாங்க. இவங்கள பொண்ணு வீட்லயே சொல்ல போனா இங்க இப்ப மாமாவோட ஊரு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதே தெரு தான் கீழே இருந்தாங்களாட்டு இருக்குது அப்ப சின்ன வயசுல. இப்ப திருத்தணி போயிட்டாங்க அவங்க. அதனால தெரிஞ்சவங்க இந்த ஊருக்காருங்கன்றதுனால பேச்சு மொசுவா அவங்க ஊர்ல நடந்த விஷயம் அது இதுன்னு ஏதோ போடிட்டு இருந்தது. நமக்கு புரியல. சரி வந்துடலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்தேன். பாப்பா பாருங்க யாரும் அவளை கவனிக்கவே முடியலையோ. அப்படியே ஒரு மாதிரி தூக்கம் வேற வந்துருச்சு. அடி கண்ணு தூக்கத்திலேயே வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தா. தூங்கவும் மாட்டா. இப்ப நிறைய பேர் இருக்கிறதுனால அந்த சத்தத்துக்கு தூங்க மாட்டா. அடி தூக்க கலக்கத்திலேயே இருந்தா. அதுக்கப்புறம் எல்லாம் டைம் ஆயிருச்சு. சரி கிளம்பலான்னு கிளம்புனாங்க. நல்லபடியா வழி அனுப்பிச்சு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பொண்ணோட பெரியப்பா ஃப்ரெண்ட்ஸ். இவரு தான் முன்னாடி இருந்து எல்லாமே பண்றாரு. அதுக்கப்புறம் இது என்னோட மாமா. எல்லாம் ஒருத்தரா வெளியே வந்துட்டு இருக்கிறோம். என்னன்னா இவ்வளவு நேரம் நல்லா இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பும் போது மழை தூறல் ஆரம்பிச்சுது. அட என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் அப்படியே பொறுமையா அப்படியே வாசல் கிட்டவே கார் நிக்கும் அப்படியே ஏறிட்டாங்க. ஆனா மழை தூறிட்டு இருந்தது. சின்ன சின்னதா தூறிட்டு இருந்தது. அம்மா வராங்க. அதுக்கடுத்து இது பொண்ணோட அம்மா, அதான் பெரியம்மா இவங்க. இதுதான் பொண்ணு. மாப்பிள்ளை பேக் மாட்டின்னு கிளம்பியாச்சு உள்ள. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இருங்க வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பட்டனை தட்டி விட்டுறீங்களா? அப்படி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. பாய்.